ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உலக நாடுகளை எச்சரிக்கும் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஏற்படும் தாக்கம் என்ன பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அமெரிக்க அரசியலில் மீண்டும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளார் டொனால்டு ட்ரம்ப். 2026 பிப்ரவரி 20 அன்று அமெரிக்க உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் அவசரகால பொருளாதார அதிகார சட்டத்தை பயன்படுத்தி இந்தியா, சீனா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட 10% கூடுதல் வரிகள் அரசியல் அமைப்புக்கு முரணானவை என்று 6-3 என்ற பெரும்பான்மையில் கூறப்பட்டது. இத்தகைய பெரிய வரி நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் அனுமதி அவசியம் எனவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. இந்த தீர்ப்புக்கு கடுமையாக பதிலளித்த ட்ரம்ப் தனது சமூக வலைதளமான ட்ரூத் சோஷியலில் இந்த தீர்ப்பு வேடிக்கையானது என்றும் பையர் பிவேர் என உலக நாடுகளை எச்சரித்தும் பதிவிட்டார். அமெரிக்காவை பல சதாப்தங்களாக சுரண்டி வரும் நாடுகள் இந்த தீர்ப்பை பயன்படுத்தி கொள்ள முயன்றால் முன்பை விட கடுமையான வரிகளை சந்திக்க நேரிடும் என்றும் வரி விதிப்பிற்கான அதிகாரம் தமக்கே இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலைமை இந்தியாவுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி சந்தையாக இருப்பதால் மீண்டும் வரி உயர்வு ஏற்பட்டால் ஐடி துறை, மருந்து துறை மற்றும் ஜவுளி ஏற்றுமதி போன்ற துறைகள் பாதிக்கப்படலாம். குறிப்பாக மருந்து மற்றும் தொழில்நுட்ப சேவைகள் விலையேற்றம் மற்றும் போட்டித்திறன் குறைவு போன்ற சவால்களை சந்திக்க நேரிடலாம். பொருளாதார நிபுணர்கள் இதை உலகளாவிய வர்த்தக போருக்கு வழிவகுக்கும் சூழ்நிலையாக கருதுகின்றனர். ஒரு நாள் அமெரிக்கா பாதுகாப்பு வரிகளை உயர்த்தினால் மற்ற நாடுகளும் பதிலடி நடவடிக்கைகளை எடுக்கலாம். 2026 இடைத்தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்த வரி விவகாரம் அமெரிக்க அரசியலில் முக்கிய பிரச்சார அம்சமாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் அடுத்தடுத்த முன்னேற்றங்களை கவனமாக பின்தொடர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இந்த வீடியோ கண்டிப்பாக உலக அரசியல் பற்றின ஒரு தகவல். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.